गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து திரும்பவும் கேள்வி கேட்கிறார். இந்த அத்தியாயத்துல ரமணக்க தீபம்ன்றது இந்த சர்ப்பங்கள்லாம் இருந்து கொண்டு நல்லா இருக்கக்கூடிய இடமாச்சே, அதை விட்டுட்டு ஏன் காளியன் இந்த யமுனா நதிக்கரையில இந்த யமுனா ஜலத்துக்குள்ள ஏன் வந்து தங்கினா, இதுக்கு என்ன காரணம், ஏன் கருட பகவானால இவனுக்கு பயம் ஏற்பட்டது அப்படின்னு இந்த கேள்வி கேட்ட உடனே பிரம்மனிஷ்டால் மேல அந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த ரமணக தீபத்துல இந்த சர்ப்பங்கள்லாம் தங்கின்னு இருக்கும் போது அப்போ ஒரு ஒப்பந்தமா, இந்த கருட பகவான் கிட்டேந்து எந்த ஆபத்தையும் வரக்கூடாதுன்னா மாசம் வந்து ஏதாவது ஒரு பலி கருட பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்றது போல ஒரு ஒப்பந்தம் அந்த சர்ப்பங்கள்லாம் சரியாக பண்ணிட்டு வருது. அந்த மாசாந்தரம் அந்த பலியை கொடுத்துட்டான்னா கருட பகவான் அவளை எதுவும் பண்ண மாட்டார். ஏதோ அதுக்கு ஒரு சரித்திரம் உள்ள இருக்கு, அதை இங்க விஸ்தாரமா சொல்லப்படலை, இது மாத்திரம்தான் சொல்லப்பட்டது. இப்படி இருக்கும்போது சரியாக எல்லாரும் கொடுத்துட்டு வரா. இந்த பலி மாசம் கொடுத்துன்னு வரும்போது ஒரு மாசம் வச்சு இந்த பலியை எதுக்கு கருடனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரோட இந்த காளியன் வந்து அந்த பலியை தான் சாப்பிட்டான். மாசம் தனக்கு வேணுங்கிற வர வேண்டிய பலியை இந்த காளியன் சாப்பிட்டான்னு உடனே கருட பகவானுக்கு கோபம் வந்துடுது. சொன்ன வார்த்தை இந்த சர்ப்பங்கள் தவறினா யாருன்னு விசாரிச்ச உடனே காளியன் தெரிஞ்சுட்டு காளியனும் தான் சண்டை போடுறதுக்கு சித்தமா இருந்து கொண்டு கருடன் கூட சண்டை போடுறதுக்காக வர. ரெண்டு பேருக்கும் சண்டை யுத்தம் அபாரமா நடக்கிறது. காளியும் நல்ல சண்டை போடக்கூடியவன் தான். அவனும் கோபத்தோட வந்து கருட பகவான் கூட சண்டை போட்டு தன்னுடைய தலையினால அங்கங்க கொத்தறான் கருட பகவானுடைய சரீரத்தை. இவன்ட்ட சாதாரணமா யுத்தம் பண்ணாலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் தன்னுடைய சரீரத்தை பெருசா ஆக்கிண்டு இடது ரெக்கைய ஒரு இரும்பு மாதிரி ஆக்கிண்டு அவனை ஒரு அடி அடிக்கிறார் தலையில. அந்த ரெக்கை அடிப்பட்ட உடனே அவனுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான தலைகள் இருக்கணும், எல்லாம் ஒரு கிருகிறது போல, ஒரு தலை சுத்துறது போல கிருன்னு சுத்தி அப்படியே அவன் மூர்ச்சி ஆகிறது போல அந்த காளியன் ஆயிட்டான். அப்படி ஆனதுக்கு அப்புறம் தீர்மானம் பண்ணிட்டா இவர் கூட சண்டை போட்டோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தப்பிக்கணும்னா ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அவர்கிட்டேருந்து தப்பிச்சுண்டு இந்த கருட பகவான் வராத ஒரு இடம் இருக்கான், அதுதான் வந்து இந்த யமுனா நதிக்கரையான். அந்த கருட பகவான் இங்க வர முடியாதுன்னு தெரிந்து கொண்டான். ஏன்னா கருட பகவானுக்கு ஒரு சாபம் சௌபரி கொடுத்தார். இந்த சௌபரி யாருன்னா சூரியவம்சத்து ராஜாக்களுடைய கதையை கேட்கும்போது நம்ம கேட்டும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த மாந்தாத்தாவினுடைய 60 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாரோனோ யமுனையில ஜலத்துல ஜலஸ்தம்பனம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க மேல மீன்கள்லாம் அது தன்னுடைய குட்டிகளோட சௌக்கியமா இருக்கும்போது அதை பார்த்து மீனே சௌக்கியமா இருக்கு, நாம இப்படி மூக்க பிடிச்சுன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்பி வந்தார் அந்த சௌபரி. வந்து மாதாதாவனுடைய அந்த புத்திரிகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சௌபரி நகரம்னு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்திக்கிட்டையும் 100 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பெரிய ஒரு நகரமாக பரிபாலனை பண்ணிட்டு வந்தாரோனோ அந்த சௌபரி மகரிஷி. அந்த சௌபரி இந்த யமுனையில அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மீன்லாம் இருக்குல்ல, அந்த மீன் வந்து சுத்தி சுத்தி வருமா, இந்த சௌபரி கூட இருந்துட்டு அவருடைய ஆசிரியத்துல இந்த மீன்கள்லாம் இருக்கு. அந்த பக்கமா கருட பகவான் வந்தார். அவருக்கு பசியா இருக்கிறதுனால அதுல உள்ள ஒரு பிரதான மீனை கொத்தி எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டார். பாக்கி மீன்கள்லாம் வருத்தப்பட்டு வந்து சௌபரிட்ட விண்ணப்பிச்சுட்ட உடனே சௌபரி சொன்னார், உன்னுடைய பகவானுடைய வாகனம்ன்றதுனால தானே இந்த பக்கம் வந்து இப்படி மீன்கள்லாம் எடுத்த, ஆகையினால நீ வந்து இந்த யமுனையில வந்து இந்த மீனை எடுக்கிறது இந்த யமுனைக்குள்ள இறங்குறதுன்னு இந்த கருடன் பண்ணினான்னா அவருடைய தலை வெடிக்க கடவுது அப்படின்ற ஒரு சாபத்தை சௌபரி கொடுத்தார். இந்த விஷயத்த காளியன் எப்படியோ தெரிந்து கொண்டு இங்கே இந்த கருட பகவானால வர முடியாதுன்னு தெரிந்து கொண்டுதான் இந்த யமுனை நதிக்கரையில அந்த ஜலத்துக்கு சம்பந்தப்பட்ட யமுனா ஜலத்துல ஒரு பெரிய மடுவுல நல்லா ஆழமா இருக்கக்கூடிய ஹிதமா இருக்கக்கூடிய அந்த ஜலத்துல வந்து இங்கே குடியிருக்க ஆரம்பிச்சான் காளியன்னு பிரம்மனிஷ்டால் இந்த கதையை சொல்றார். இந்த சரித்திரத்தை சொல்லி இதனாலதான் காளியன் இங்க வந்து தங்கினா, அதுக்கப்புறம் தான் காளிய மர்தனம் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை சொன்னார் பிரம்மனிஷ்டால். இப்ப பகவான் வந்து இந்த காளியனை அமைச்சிட்டு
இந்த நந்தகோபன், யசோத, கோப குழந்தைகள், கோபிகைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக வராரா? அப்போ வரும்போது பார்த்தா ஏற்கனவே அவர் நர்த்தனம் பண்ணணும்ன்ற தீர்மானத்துல நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்கார். இப்ப இன்னும் கூட உயர்ந்த மணிகள விட்டிருக்கான் அந்த நாகரத்னங்கள். அப்புறம் இந்த தங்கத்தினாலேயே பட்டாடை, இந்த மாரி உயர்ந்த ஆபரணங்கள், வஸ்திரங்கள்லாம் இத தரிச்சுண்டு கிருஷ்ணர் ஜிலு 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 ஜிலுன்னு கம கம கமன்னு வராராம் பகவான் இந்த பிருந்தாவன வாசிகள் கிட்ட. அப்படி வந்த உடனே அந்த கிருஷ்ணரை மாறி அணைச்சி கட்டின்னு, கிருஷ்ணா இப்படிலாம் பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு யசோதம்மா முத்தமிட்டு வாரி அணைச்சி கட்டின்னு நந்தகோபுரை கட்டின்னு கோபிகைகள்லாம் பார்த்து அந்த கிருஷ்ணனை தொட்டு தொட்டு பார்த்து, ஏதுரா இத்தனையும் அப்படின்னு உடனே, ஆமா அந்த காளியன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்படி போகும்போது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனான்னு சொன்ன உடனே அந்த பிருந்தாவன வாசிகளும் பரம சந்தோஷப்பட்டாலாம். கிருஷ்ணர் இந்த பக்கம் வந்துட்டார் அப்படின்ன உடனே அந்த கிருஷ்ணர் கூட எல்லோரும் சந்தோஷமா அந்த கரையிலே கொஞ்ச நேரம் இருக்கா. மேல அந்த இடத்துக்கு பிராமணர்கள்லாம் வரலாம். வந்த உடனே நந்தகோபுரம் நேரா போய் நமஸ்காரம் பண்ணின உடனே, நீ பண்ற புண்ணியம் தர்மம் தான்ப்பா உன்னை காப்பாத்துறதுன்னு உடனே அந்த சமயத்துல அவரால் என்ன முடியுமோ தான தர்மங்கள்லாம் அந்த பிராமணர்கள் கொடுத்தா, அந்த பிராமணர்கள் பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறா. உடனே சுவாமியும் பலராம சுவாமியை கட்டின்டாராம். நீங்கள் இருந்து இவாளை சமாதானம் படுத்ததுனால தான் இது சாத்தியமானது அப்படின்ன உடனே பலராம சுவாமி சிரித்து கொண்டாராம். இதெல்லாம் நடக்கும்னு தனக்கு தெரியும்ல. பகவான் இப்படி சிரித்து கொண்டு 2 பேரும் இப்படி பலராமனும் கிருஷ்ணனும் ஜொலித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை சொன்னா, இப்படி நடந்துட்டே இருக்கும்போது இருட்டு எடுத்தான். உடனே நந்தகோபர், யசோதை எல்லாரும் பார்த்தா இருட்டு எடுத்து இதுக்கு மேல இந்த காட்டுல நம்ம உள்ள தள்ளி நம்ம ஆத்துக்கு போறது சிரமமா இருக்கும். மேல நல்ல வெயில் காலமா வேற இருக்கு. இந்த காட்டு நல்ல இப்போ ஜிலு 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 ஜிலுன்னு காடா இருக்கு, இங்கேயே தங்கிடுவோம். கார்த்தால எழுந்துண்டு இந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே போகலாம் அப்படின்னு எல்லோரும் தீர்மானம் பண்ண உடனே அந்த யமுனா நதி கரையிலே நந்தகோபர், யசோத, கோபி குழந்தைகள், கோபர்கள், குழந்தைகள் எல்லோரும் படுத்துட்டா. அங்கேயே பசி மயக்கம் வேற எல்லோருக்கும். சாப்பாடு எதுவும் இல்லை, பரவாயில்ல கார்த்தால போய் சாப்பிட்டுக்கலான்னு கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் இருக்கா. எழுதுண்டே இருக்கும் போதுப்பா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ அப்படியே பெரிய ஒரு ஜுவாலை அப்படியே கொதித்து விட்டு எரியறது போல தெரியறது. பார்த்துட்டே இருக்கா. என்ன ஆச்சரியம்னா அப்படி கொளுத்து விட்டு எரிஞ்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவா கிட்ட வர ஆரம்பிச்சிருத்தான் அந்த நெருப்பு. என்னன்னா இந்த நல்ல இந்த கோடை காலமா இருக்கிறதுனால அங்க ஃபுல்லா காடா இருக்கிறதுனால ஒரு மரம் ஒரு மரம் உரசி 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 அந்த காட்டு தீ நல்லா பரவிடுதான். அந்த பறவைன காட்டு தீ அந்த வெயிலுக்கு, அதுக்கும் அந்த வெயில் காலமா இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு இருக்க இந்த மாதிரி தான். இந்த சமயத்துல தான் இந்த கிரீஷ்ம ருத்துல தான் நடந்திருக்கு இந்த கதையெல்லாம். அந்த மாதிரி அந்த வெயில் காலத்துல அந்த 2 மரமும் உரசி 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 அந்த காட்டு தீயானது எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடுத்து. அது என்ன ஆகுதுன்னா, சரி அது அப்படியே அந்த பக்கம் போயிடும்னு பார்த்தா இவ இருக்கிற இடத்த சுத்த ஆரம்பிச்சிருது. இப்படி காற்று தீ சுத்த ஆரம்பிச்சிருத்துன்னொடனே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தீயானது உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நெருப்பு தாண்டி போகிறது கஷ்டமாயிடும் இல்லைன்னு உடனே எல்லோருக்கும் பயம் வந்துடுது. பயம் வந்த உடனே அவளுக்கு என்ன, அந்த அகாசுரனா இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு தைரியமா குழந்தைகளே இருக்கும்போது இப்ப மேல எல்லோரும் பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் சேர்ந்து சரணாகதி பண்றாலாம், நீங்க இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே பிரபு பரமகிருபாலு பிருந்தாவனவாசிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா பகவானுக்கு தாங்காதோன்னும் யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு அந்த காட்டை முழுக்க குடிச்சாராம். பார்த்துட்டே இருக்கும்போது தாவாக்னி பக்ஷணம்னு, நம்ம பக்ஷணம் தான் நம்மளால சாப்பிட முடியும். கொஞ்சம் சூடா இருந்து வாயில போட்டுட்டாலே புசு புசு புசுன்றோம் துப்பின்றோம், இதால் நம்மளால முடியும். ஆனா வைகுண்டவாசி யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு, எல்லா சித்திகளுக்கும் பலதாத்தாவா இருக்கக்கூடிய பிரபு அந்த அக்னியும் குடிச்சாராம். கூடயே பலராம சுவாமியும் சேர்ந்துண்டு அந்த 2 பக்கமும் சூழ்ந்து வரக்கூடிய அக்னியை குடிச்சு அந்த அக்னியை தனித்தார்கள். உடனே அந்த கோப குழந்தைகள், கோபர்கள், நந்தகோபர், யசோதை எல்லோரும் பரம சந்தோஷம் அடைகிறா. இந்த தாவாக்னிலேருந்து இந்த காட்டு தீலேருந்து பலராம சுவாமியும் கிருஷ்ணர் காப்பாத்தினான்னு உடனே கட்டிண்டு அங்க ராத்திரி படுத்துண்டு கார்த்தால எழுந்துண்டு அவ ஸ்வஸ்தானத்துக்கு வந்தார்கள்னு இதுல இந்த சின்னதா இந்த தாவாக்னி மோச்சனத்தையும் பிரம்மனிஷ்டால் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலும் எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத சப்ததசோऽध्यायः ராஜோவாச நாகாலயம் ரமணகம் கஸ்மாத் தத்யாஜ காலியः கிருதம் கிம் வா சுபர்ணஸ்ய
तेनैकेन असमञ्जसं श्रीशुक उवाच उपाहार्यैः सर्पजनैः मासी मासीहयो बलिः वानस्पत्यो महाबाहो नागानां प्राङ्निरूपितः स्वं स्वं भागं प्रयच्छन्ति नागाः पर्वणि पर्वणि गोपीठाय आत्मनः सर्वे सुपर्णाय महात्मने विषवीर्यमदाविष्टः काद्रवेयस्तु कालियः कदर्थीकृत्य गरुडं स्वयं तं बुभुजे बलिं तच्छ्रुत्वा कुपितो राजन् भगवान् भगवत्प्रियः विजिघांसुः महावेगः कालियं समुपाद्रवत् तमापतन्तं तरसा विषायुधः प्रत्यभ्ययात् उच्छ्रितनैकमस्तकः दद्भिः सुपर्णं व्यदशद्ददायुधः करालजिह्वोच्छ्वसितोग्रलोचनः तं तार्क्ष्यपुत्रः स निरस्य मन्युमान् प्रचण्डवेगो मधुसूदनासनः पक्षेण संयेन हिरण्यरोचिषा जघानकद्रुसुतम् उग्रविक्रमः सुपर्णपक्षाभिहतः कालियो अतीव विह्वलः हरदं विवेशकालिन्द्याः तदगम्यं दुरासदं तत्रैकदा जलचरं गरुडो भक्ष्यमीप्सितं निवारितः सौभरिणा प्रसह्य क्षुधितो अहरत् मीनान् सुदुःखितान् दृष्ट्वा दीनान् मीनपतो हते कृपया सौभरिः प्राह तत्रत्यक्षेममाचरन् अत्र प्रविश्य गरुडः यदि मत्स्यान् स खादति सद्यः प्राणैः वियुज्येत सत्यमेतत् ब्रवीम्यहं तं कालियः परं वेदः नान्यः कश्चन लेलिहः अवात्सीत् गरुडाद्भीतः कृष्णेन च विवासितः कृष्णं ह्रदात् विनिष्क्रान्तं दिव्यस्रगन्धवाससं महामणिगणाकीर्णं जाम्बूनदपरिष्कृतम् उपलभ्य उत्सिताः सर्वे लब्धप्राणा इवासवः प्रमोदनिभृतात्मानो गोपाः प्रीत्याभिरेभिरे यशोदा रोहिणीनन्दः गोप्यो गोपाश्च कौरवा कृष्णं समेत्य लब्धेह आसल्लब्धमनोरथाः रामश्च अच्युतमालिङ्ग्य जहासास्यानुभाववित् नगागावो वृषावत्साः लेभिरे परमां मुदं नन्दं विप्राः समागत्य गुरवः सकलत्रकाः ऊचुस्ते कालियग्रस्तः दिष्ट्या मुक्तस्तवात्मजः देहि दानं द्विजातीनां कृष्णनिर्मुक्तिहेतवे नन्दः प्रीतमना राजन्
गाः सुवर्णं तदा दिशत् यशोदापि महाभागा नष्टलब्धप्रजा सती परिष्वज्य अङ्कमारोप्य मुमोच अश्रुकलां मुहुः ताम्रात्रिं तत्र राजेन्द्र क्षुत्रुभ्यां श्रमकर्षिताः ऊषुः व्रजौकसो गावः कालिन्द्याः उपकूलतः तदा शुचिवनोद्भूतः दावाग्निः सर्वतो व्रजं सुप्तं निशीथ आवृत्य प्रदग्धुमुपचक्रमे तत उत्थाय सम्भ्रान्ता दह्यमानाव्रजौकसः कृष्णं ययुस्ते शरणं मायामनुजमीश्वरम् कृष्ण कृष्ण महाभागा हे रामा अमितविक्रमा एष घोरतमो वह्निः तावकान् ग्रसते हि नः सुदुस्तरान्नः स्वान् पाहि कालाग्नेः सुहृदः प्रभो न शक्नुमः त्वच्चरणं सन्त्यक्तुम् अकुतो भयम् इत्थं स्वजनवैक्लव्यं निरीक्ष्य जगदीश्वरः तमग्निम् अपिबत् तीव्रम् अनन्तः अनन्तशक्तिधृक् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे दावाग्निमोचनं नाम सप्तदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।